திருவெம்பாவையின் 20 பாடல்களிலும் தோழிகள் இருவர் பேசிக் கொள்வதைப் போல். சிவ பெருமானின் பெருமைகளையும் சிவ சின்னங்களின் பெருமைகளையும். சிவனின் அருளைப் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும். இறைவனின் அருள் கிடைத்து விட்டால் நமக்கு கிடைக்கும் ஆனந்தத்தையும் பாடினார் மாணிக்கவாசகர். இதைத் தொடர்ந்து திருப்பள்ளியெழுச்சியில் திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் வீற்றிருக்க கூடிய சிவ பெருமானை துயில் எழுப்புகிறார். திருப்பள்ளியெழுச்சி பாடல்களில் சிவ பெருமானை இயற்கையோடு ஒப்பிட்டு மாணிக்கவாசகர் பாடி உள்ளார். சிவ பெருமானின் அருளை பெறுவதற்கு உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் காத்துக் கிடக்கின்றன என்ற பொருளிலும். இயற்கையின் அனைத்து வடிவங்களாகவும் இறைவன் விளங்குகிறாள் என்ற பொருளிலும். இந்த பாடல்களை அவர் அமைத்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். திருப்பள்ளியெழுச்சி பாடல் 02. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள்போய். அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின். கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர. மற்றண்ணல் அங்கண்ணாம் திரள்நிறை அறுபதம் முரல்வன இவையோர். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே. பள்ளி எழுந்தருளாயே. பொருள். சூரிய பகவானின் தேரோட்டியாக அருணன். தேவர்களின் தலைவனாகிய இந்திரனுக்குரிய கிழக்கு திசை நோக்கி தேரை செலுத்திக் கொண்டிருக்கிறான். எங்கும் நிறைந்திருந்த இருள் விலகி சூரியனின் ஒளி பரவ துவங்கி விட்டது. அழகாக மலரும் மலர்களைப் போல் உன்னுடைய அழகிய அருள் முகம் மலர. கருணையே வடிவான சூரியன் போன்ற ஒளி நிறைந்த பார்வையால் எப்போது காண்பாய் என. மலர்களில் தேன் எடுப்பதற்காக அந்த மலர் எப்போது விரியும் என. ஆவலாக ரீங்காரமிட்டு காத்திருக்கும் வண்டுகளைப் போல். அடியார்கள் உன்னுடைய தேன் போன்ற பார்வைக்காக காத்திருக்கிறோம். மலை போல் ஆனந்தத்தை தர இருக்கும் திருவருளாகிய திருப்பெருந்துறையில் வீட்டிற்கும் சிவ பெருமானே. கடலைப் போல் அனைத்து செல்வங்களையும் எங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கும் இறைவனே. தூக்கத்தில் இருந்து எழுந்து கொள்ள வேண்டும். விளக்கம். இறைவன் எங்கும் நிறைந்தவன். பஞ்ச பூதத்தின் வடிவானவன் என்பதை குறிக்கும் வகையிலேயே. அவரை பஞ்சபூதங்களுடன் ஒப்பிட்டு மாணிக்கவாசகர் பாடி உள்ளார். கடல் தன்னுள் எத்தனையோ பொக்கிஷங்களை வைத்துள்ளது. அது போல் இறைவனும் நமக்கு அனைத்து விதமான செல்வ நலன்களையும் தரக்கூடியவன். நாம் கேட்பதை மட்டும் அல்ல அதை விட பல மடங்கு மலை போன்ற நலன்களை தரவும் காத்திருக்கிறான். ஆனாலும் அந்த பொற்கள் அனைத்தையும் விட உயர்வான இறைவனின் அருள். அது இறைவனின் அருள் பார்வை ஒன்று கிடைத்தாலே வாழ்வில் தேவையான அனைத்தும் கிடைத்து விடும் என குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். இறைவனின் கண்களை மலர்களை ஒப்பிட்டும். அடியாளர்களை வண்டுகளுடன் ஒப்பிட்டும். இந்த பாடலில் மாணிக்கவாசகர் பாடி உள்ளார். இறைவனின் அருள் பார்வை இனிமையான தேன் போன்றது என்றும். அதை குடிப்பதற்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நன்றி.